அனைவருக்கும் வணக்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் போலியாக ஒரு போலி பொதுச் செயலாளராக, போலி தலைமையாக, போலி தலைவராக தன்னை அடையாளம் காட்டி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நினைத்து கொண்டிருந்த வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய, எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணியில் இருக்கக்கூடிய மற்றவர்களும் போலியாகத்தான் இருக்கிறாங்க அப்படின்றத நேற்றைய தினம் எடப்பாடி பழனிசாமி அவருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரை சார்ந்த அணியினுடைய மாவட்ட கழக செயலாளர்களுடைய செயல்பாடுகள் நமக்கு காண்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா அவர்கள் ரத்த தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ரத்த தானம் தர்றாங்க. ரத்த தானமே கொடுக்காம ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி நான் ரத்த தானம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவெளியில் காண்பித்து கொண்டு கடைசியில் அது பொய்யான ஒரு ரத்த தானம் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்த பின்பு அதுக்கு பின்னாடி ஒரு பேட்டி தர்றாங்க. இல்லைங்க, எனக்கு சுகருங்க, அதனால தான் நான் ரத்த தானம் தரல. நான் ரத்தம் கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய ஆதரவாளர்கள் பல பேர் கொடுப்பாங்க, அதற்காக தான் நான் ரத்த தானம் கொடுத்தது போல் அந்த வீடியோ எடுத்தோம், வீடியோ பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் தர்றாங்க. இது சிக்கிய பின்பு அதிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு விளக்கத்தை கொடுப்பது போன்றது தான். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது மிகப்பெரிய அளவில் பாசம் வச்சிருக்கிறாங்க, மரியாதை வச்சிருக்கிறாங்க. அவர் தான் தலைவர்னு சொல்லிட்டு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய வழியில் வந்த, அன்மிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய வழியில் வந்த அந்த தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் தலைமையாக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்களாம் வாண்டடாக ரத்தம் கொடுத்துட்டு போயிருப்பாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒரு தலைவராக, ஒரு தலைமையாக யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அதனால் ரத்த தானம் கொடுக்க யாரும் வரல. நீங்கள் ஒரு ரத்த தானம் கொடுப்பது போல் ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தி இத்தனை பேர் ரத்தம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அடையாளப்படுத்தி கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வேண்டியதை பெறுவதற்காக நீங்கள் நடத்திய ஒரு நாடகம், அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். சரி, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய மாவட்ட கழக செயலாளர் இப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா அதற்கு கொஞ்சம் கூட சளைத்தவர் நான் இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களுடைய பேச்சு. வைகை செல்வன் அவர்கள் என்ன சொல்கிறாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தியா பாகிஸ்தான் போரையே தள்ளி வச்சிருக்கிறாங்க, நிப்பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி போடுறாரு. என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில், உலக அளவில் அனைவரும் போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்பது போல வைகை செல்வன் அவர்களுடைய பேச்சு இருந்திருக்கிறது. இப்போ அதுக்கு மீம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறாங்க. எங்க சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்தியா பாகிஸ்தான் போரை நிப்பாட்டிட்டாங்க, நீங்கள் அதே மாதிரி ரஷ்யா உக்ரைன் போரையே அப்படியே எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட சொல்லி கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மீம்ஸ் போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? இவங்கெல்லாம் முன்னாள் அமைச்சர்களை போலவா பேசிட்டு இருக்கிறாங்க? ஏதோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட வாங்கிய பணத்திற்காக அவரை புகழ்ந்து பாட வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தால் இல்லை, அதை தாண்டி வாங்கிய காசுக்கு மேலே கூவுறாண்டாங்க கொய்யால அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமெடி கூட வரும் ஒரு சினிமாவில், வாங்கின காசுக்கு மேலே கூவுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுபோல தான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் இருப்பது போல நமக்கு தெரிகிறது. இந்த ரெண்டு பேத்துக்கும், அதாவது திருவண்ணாமலையுடைய மாவட்ட கழக செயலாளருக்கும் வைகை செல்வன் அவர்களுக்கும் கொஞ்சம் கூட சளைத்தவர் நான் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் 2-3 தினங்களுக்கு முன்பாக ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? இந்தியா பாகிஸ்தான் போர் போயிட்டு இருக்கு, எங்களுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டால் 1000 இளைஞர்களோடு காஷ்மீர் எல்லையில் போய் நிற்க நாங்கள் தயாராக இருக்கோம், சண்டை போட போக தயாராக இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. இவங்கெல்லாம் எந்த உலகத்திலங்க இருக்காங்க? உண்மையிலேயே அறிவோடு தான் அவங்கெல்லாம் பேசுகிறாங்களா? இன்றைக்கி போர்க்களத்துக்கு போக வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவெடுத்து விட்டால் செய்து முடித்து விடலாமா? இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் இந்திய தேசத்தில் யார் எங்கே போய் சண்டை போடணும், யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரம் வைத்திருக்கிறாரா? எங்கள் இராணுவ தளபதி சொல்லணுங்க, பாரத பிரதமர் அவர்கள் சொல்லணுங்க. சும்மா இவங்க வரைக்கும் அடிச்சு விடுறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னால் நாங்கள் காஷ்மீருக்கு போயிடுவோம், துப்பாக்கியோட போய் சண்டை போட்டுருவோம்னு சொல்லிட்டு எல்லா இளைஞர்களுக்கும் இருக்கக்கூடிய உணர்வு தான் அது, அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ராஜேந்திர பாலாஜி அவர்கள் 1000 இளைஞர்களோடு நான் காஷ்மீருக்கு போகிறேன், சண்டை போட தயாராக இருக்கிறேன், இந்தியாவினுடைய போரில் நாங்களும் கலந்து கொள்ள ஆவலாக இருக்கிறோம், இல்லை அது எங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படின்னா அதை நம்ம வரவேற்கலாம். ஒரு இந்தியனாக, ஒரு தமிழனாக அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் குறிப்பாக இந்திய விடுதலைக்காக போராடியதில் பெரும்பங்கு கொண்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணமும் அதுதான். நாளைக்கே போர் வந்தாலும், மிகப்பெரிய அளவில் போர் வந்தாலும் இராணுவ வீரர்களுக்கு மாற்றாக இல்லை கூடுதலாக வீரர்கள் தேவைப்படுகிறார்களே, ஆனால் அதற்கு தமிழகத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் ஒரு இளைஞர் பட்டாளம் செல்லும். அது நம்ம ரத்தத்திலே வந்தது. அப்படி போகக்கூடியவர்கள் நம்ம வரவேற்கிறோம். ஆமாம், பரவாயில்ல, தேசப்பற்று அவங்களுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டால் நாங்கள் போவோம்னு சொல்கிறத இந்த இடத்துல காமெடியாக மாறிடுது. இப்படி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடன் இருக்கக்கூடியவர்களை வைத்து தன்னை புகழ வைத்து அதில் ஒரு ஆதாயம் தேடிக்கொண்டு அதில் ஒரு ஆனந்தத்தை தேடிக்கொள்கிறாரா அப்படின்ற கேள்வியும் எழ தோன்றுகிறது. இப்படி தங்களுடைய புகழ்ச்சியே பாடிக்கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள்
திமுகவை எதிர்த்து என்ன பண்ணியிருக்கிறாரு, 2026 தேர்தல் காலத்துக்கு எப்படி போக போகிறோம், அதிமுக தொண்டர்கள் 3-4 துண்டுகளாக பிரிந்திருக்கிறாங்க. நாளைய தினமே தேர்தல் வந்தால் கூட அதிமுகவுடைய வாக்கு 4 பிரிவுகளாக பிரிய போகிறது. அப்படி இருக்கும்பொழுது எப்படி திமுக ஆட்சியை வீழ்த்துவது, இதை பற்றியெல்லாம் சிந்திச்சிருக்கிறாரா? அவர் நினச்சிட்டு இருக்காரு நமக்கு ரெட்டலை வேணும் என்பதற்காக நம்ம பாஜகவோடு போய் கூட்டணி வைப்போம். அதே போல் சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் பொழுது பாஜகவை கூட்டணியிலிருந்து கழட்டி விட்டுடலாம், ரெட்டலையை வாங்கிக்கிட்டு பாஜகவை கழட்டி விடலாம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை திட்டி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வச்சிருக்கிறாரு. அது பாஜகவிற்கும் தெரியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஏமாத்துறது யார் யாரை ஏமாத்திருக்காருன்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அதற்கு 4 நோட்டு வாங்கினாலும் பத்தாது. அத்தனை பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஆரம்ப காலத்திலிருந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக அவர் மீது இருந்த குற்ற சம்பவங்கள் என்ன, அந்த குற்ற சம்பவத்திலிருந்து அவர் யார் காப்பாற்றி விட்டது, காப்பாற்றி விட்டவருக்கே இவர் என்ன துரோகம் பண்ணார், அதற்கு முன்பு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தவருக்கு என்ன துரோகம் பண்ணார், அமைச்சராவதற்கு உறுதுணையாக இருந்தவருக்கு என்ன துரோகம் பண்ணார், அமைச்சரவையில் இடம் கொடுத்த முக்கிய அமைச்சர் பதவியை கொடுத்த அவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணார், தனக்கு பதவியை கொடுத்தவங்களுக்கு என்ன துரோகம் பண்ணார், அதிமுக தொண்டர்களுக்கு என்ன துரோகம் பண்ணார், கூட்டணி கட்சிக்கு கடைசியாக எடப்பாடி பழனிசாமி அவரோடு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்தது தேமுதிக கட்சி, அவங்களுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தரேன்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்தினதுலேருந்து இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகும். அப்படி தான் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வரலாறு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுசாக நம்பியா பாஜக வந்து இன்னைக்கு கூட்டணி போயிருப்பாங்க. அவரை எப்படி வழிக்கு கொண்டு வர வேண்டும், எங்கே தட்ட வேண்டும், எங்கே கொட்ட வேண்டும் என்பது பாஜகவிற்கு நல்லா தெரியும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா என்ன, எடப்பாடி பழனிசாமியுடைய குடுமி பாஜக இடத்துல இருக்குது. அதனால் பாஜக பயப்படாது. இனி பயப்பட வேண்டியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். மறுபக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரெட்டலை முழுசாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடைத்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி அணியினர் ஒரு பொய்யான தகவலை பரப்பி கொண்டிருக்கிறாங்க. ரெட்டலைக்கு உரிமைக்காரர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அதாங்க உண்மை. ரெட்டலைக்கு உரிமைக்காரர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள், அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். தேர்தல் ஆணையத்தில் இறுதி விசாரணை ஆரம்பித்திருக்கிறதுல அதில் முழுமையான விசாரணைகள் நடந்து முடிந்து இறுதி தீர்ப்பானது வரும். எப்படி வரும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லாது. அதிமுகவை பொறுத்தவரை தலைமைகள் என்றால் 2026 டிசம்பர் வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தான். அப்படி பார்க்கும்பொழுது ஒருங்கிணைப்பாளராக ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போட்டால் தான் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலிலேயே அதிமுகவுடைய வேட்பாளர்களாக களத்தில் நிற்கக்கூடியவர்களுக்கு இரட்டை இலை சின்னமானது கிடைக்கும். இப்படி தான் வந்து தேர்தல் ஆணையத்தில் வரும். அதே போல் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய சட்ட விதியும் காக்கப்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் கடைக்கோடி தொண்டர்கள் தான் அதிமுகவுடைய தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத சிறப்பு விதியை உருவாக்கினார். அந்த விதியை கட்டி காக்க வேண்டியது அதிமுகவினுடைய 3வது தலைமுறை தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய கடமை. அதை கட்டி காப்பாற்றுவார். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒருங்கிணைந்த அதிமுகவை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் உருவாக்குவார். 2026 மிகப்பெரிய மெகா கூட்டணியை கட்டமைத்து இருபெரும் தெய்வங்களுடைய ஆட்சியை தமிழகத்தில் அமைப்பார் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஒருங்கிணைவோம், ஒன்றுபடுவோம், தீய சக்தி திமுகவிற்கு விடை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.